ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நம்ம சைக்காலஜி கிளாஸில் இப்போ தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். புலன்காட்சியில் ஏற்படும் தவறுகள், அதை பற்றி இந்த கிளாஸில் பார்க்கலாம். திரிபு காட்சி அப்படின்றது இங்கிலீஷில் இல்யூஷன். ஒரு தூண்டல் தவறாக புரிந்து கொள்ளப்படுமேயானால் அதனை திரிபு காட்சி என்கிறோம். அதுக்கு காரணம் பொருள்களின் உருவ அமைப்பு, சூழ்நிலை, மனிதனின் உடல் மன நிலைகள் ஆகும். இதுதான் திரிபு காட்சி. இப்போ கீழே ஒரு உலோக நாணயம் கிடைப்பது போல் நமக்கு ஒரு இல்யூஷன் தோன்றும். கிட்ட போய் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு தகடாக இருக்கும். அது நம்ம கண்ணுக்கு உலோக நாணயம் போல் தென்படும். அதுபோல் ரயிலில் நம்ம பிரயாணம் செய்யும் பொழுது மரங்கள் ஓடுவது போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தும். அருகில் இருக்கிற ரயில் புறப்பட்டு போகும்போது நாம் உட்கார்ந்து இருக்கிற ட்ரெயின் ஓடுவது போலவே நமக்கு ஒரு தோற்றம் ஏற்படும். இதெல்லாம் திரிபு காட்சிகள். திரிபு காட்சிகளுடைய வகைகள் பாருங்க. இயக்க திரிபு காட்சிகள், அதாவது உண்மையில் நிலைத்திருக்கும் ஒரு ஒளி தூண்டல் தானே நகர்வது போன்று தோன்றுவது. உண்மையிலேயே நிலைத்திருக்கும் ஒரு ஒளி தூண்டல் தானே நகர்வது போன்று தோன்றுவது இயக்க திரிபுகள். அடுத்தது பார்வை கோண திரிபு காட்சிகள். இரு இணைக்கோடுகள் தொலைவில் ஒன்று சேர்வது போல தோன்றுவது. அதாவது ரெண்டு இணைக்கோடுகள் தூர இருக்கும், நமக்கு பார்க்கும்போது ஒன்று சேர்வது போல தோன்றுவது பார்வை கோண திரிபு காட்சிகள். இது பார்வை கோண திரிபு காட்சிகள். 1, 2, 3, 4 ABCD ஆகிய நேர்கோட்டில் எது நீளம் அதிகம்? 5ல் AB எது பெரியது? 6 ABCD ஒரு நேர்கோட்டு பகுதிகளா? அடுத்தது மாற்று தோற்றங்கள், ரிவர்சபிள் பர்ஸ்பெக்டிவ் ஃபிகர்ஸ். எடுத்துக்காட்டு ரூபின் குவளை, நெக்கர் கனசதுரம். இதை பார்க்கும்போது உங்களுக்கு அதனுடைய ஒரிஜினல் அமைப்பிலிருந்து வேறுபட்டு உங்களுக்கு தோன்றும். அதற்கான படங்களை நான் இப்போ காட்டுறேன், அதை நீங்கள் பாருங்கள். ரூபின் குவளை நீங்கள் பார்க்கும் கோணத்தை பொறுத்து இது ஒரு குவளையாகவோ அல்லது 2 முகங்களாகவோ உங்களுக்கு தோற்றம் தரும். நெக்கர் கனசதுரம் இது ஒரு முப்பரிமாண கனசதுரம் போல வரையப்பட்டுள்ளது. ஆனால் இது ஒரு கோணத்தில் முன்னும் மற்றொரு கோணத்தில் பின்னும் தெரியும். பயன்பாடு என்னன்னா, இந்த வகை உருவங்கள் உளவியல் ஆராய்ச்சியில் குறிப்பாக நமது மூளை எவ்வாறு காட்சிகளை புரிந்து கொள்கிறது என்பதை பற்றி ஆய்வு செய்வதற்காக இது பயன்படுகிறது. பயன்பாடு இது மனிதர்கள் எப்படி காட்சி தகவல்களை புரிந்து கொள்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள உதவும் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் இது. இந்த படம் தான் ரூபின் குவளை. இது பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு குவளை மாதிரி இருக்குது. ஆனால் 2 பக்கம் பாருங்கள், 2 மனிதர்கள் ஒருவரை பார்த்து கொண்டிருப்பது போல் இருக்குது பாருங்கள். இதுதான் ரூபின் குவளை. அடுத்த பிக்சர் பாருங்கள். இது கனசதுரம். அடுத்தது இல்பொருள் காட்சி, ஹலுசினேஷன். இல்பொருள் காட்சி அதாவது எவ்வித தூண்டலும் இல்லாமல் தூண்டல் இருப்பது போன்று உணர்வது, ஒரு பிரமை. இது இல்பொருள் காட்சி எனப்படும். எடுத்துக்காட்டு பாலைவனத்து காணல் நீர். பாலைவனத்தில் போய் நின்றுட்டு பார்த்தீங்கன்னா தூரத்தில் மணல் தான் தெரியும், ஆனால் உங்கள் கண்ணுக்கு அது நீர் போன்று தெரியும். அதுதான் பாலைவனத்து காணல் நீர்.
கதவை தட்டப்படாத போதும் தட்டியது போன்ற உணர்தல். நம்ம வீட்ல தனியா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, யாராவது கதவ தட்டுற மாரி ஒரு சவுண்டு நமக்கு கேட்கும். ஆனா வந்து உண்மையாகவே யாரும் கதவ தட்ட மாட்டாங்க. இதுதான் வந்து இல்பொருள் காட்சி எனப்படுவது. இதனுடைய அடிப்படை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அச்சங்கள், போராட்டங்கள், ஆர்வங்கள் தான். காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போதைப் பொருட்களால் ஏற்படும் மனநிலை. போதையை பொருட்களை சாப்பிட்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இது போன்ற உணர்வுகள் அதிகமா தோன்றும். அப்புறம் தீவிர மனக்கோளாறு உள்ளவர்களுக்கு இது போன்ற இல்பொருள் காட்சி அவங்களுக்கு தோன்றும். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.